கண்டென்ட் பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டியில இருந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது. ஸோ அதுல இருந்து இந்த ஹை ஒக்டேன் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது நான் நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர், நம்ம சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் அர்ஷத் பாஷா, ஹை ஒக்டேன் ஆக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு டீடைல் வீடியோவா போடுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாரு. தேங்க்யூ அர்ஷத் பாஷா ஃபார் திஸ் சஜஷன். கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது சஜஷன், நான் இதை பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அதை கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடலாம். அதை நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அட்ரஸ் பண்றேன். ஸோ இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது சண்டை படங்களை பத்தி. போமா நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு இந்த சண்டை படம்லாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேயே வந்து யாராவது ஒரு படம் வந்து கொடுத்தா இதுல வந்து எவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் முதல்ல கேட்டுருவேன் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி. பிகாஸ் இட் இன்ட்ரெஸ்ட் மீ அலாட். சின்ன வயசுல நான் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத நேரத்தில் கண்ணாடி முன்னாடி நின்று நானே வந்து என் கூட ஃபைட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். So it really fascinates me. Cinematic fights வந்து என்ன ரொம்ப ஃபேசினேட் பண்ணிருக்கு. நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய விதங்கள்ல வந்து நம்ம ஃபைட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஏர்லி 80s மிட் 80s வரைக்கும் வந்து ஒரு கான்செப்ட் இருந்தது. ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி இருந்த சண்டை காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஆக்ஷன் ஓரியன்டட் ஃபிலிம்ஸும் நம்ம பார்த்துருப்போம். அது வந்து இந்த கிரிட்டி, எமோஷனல் அண்ட் ரொம்ப வயலண்டான ஃபைட்ஸ் அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹை ஆக்டேன் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அண்ட் ஹை ஆக்டேன் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் உங்ககிட்ட கன்வே பண்றேன். ஹை ஆக்டேன் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிமா இருக்கலாம், ஒரு சோல்ஜர் ஃபிலிமா இருக்கலாம், ஒரு காப் அப் பேஸ் பண்ணி ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பேஸ் பண்ணி ஒரு படமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மாஃபியா, ஒரு கேங்ஸ்டரிசம் அந்த மாதிரி இருக்கிற படங்களா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து ஹை ஆக்டேன் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் அந்த ப்ரொட்டாகனிஸ்ட், அதாவது ஹீரோவோட வேலையே வந்து பழி வாங்கி வில்லனை சாவடிக்கிறது அப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹீரோவே வந்து ஒரு டைனாமிக் பர்சனா இருக்கலாம், ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இருக்கலாம். இப்போ ஹாலிவுட்ல எடுக்கப்பட்ட ஜான் விக்ல இருந்து நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்த வத்திக்குச்சி வரைக்கும் இதெல்லாம் வந்து ஹை ஆக்டேன் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். ஹை ஆக்டேன் ஃபிலிம்ஸ்ல வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கலாம். ஹை ஆக்டேன் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது வந்து டிராமாவும் இருக்கலாம். ஸ்கிரீன் பிளேயே வந்து அப்படி எப்படி 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 போகும், ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகும். அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து ஒரு பிளாட்ல வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறுவாரு, அப்படி கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து ஹை ஆக்டேன் ஃபிலிம்ஸ்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஷா மாதிரி படங்கள் வந்து ஹை ஆக்டேன் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து டிராமா இருக்கும். பட் பாஷா அப்படிங்கிற ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து அவரோட அல்டிமேட் பர்பஸ் ரிவெஞ்ச் அண்ட் கில்லிங் எல்லாம் கிடையாது. ஒரு டெட்லியான டானா இருந்து அவர் வந்து அந்த ஒரு இமேஜை ஷெட் பண்ணிட்டு ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவரா வந்து இன்னொரு ஊர்ல சர்வைவ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அட் ஒன் பாயிண்ட் அவருக்குள்ள இருக்கிற அந்த டான் ப்ரோவோக் ஆகி வெளியே வர்றது தான் அந்த மெயின் பிளாட் ஆஃப் த ஃபிலிம். அட் ஒன் பாயிண்ட் ஃபேட் ஃபோர்சஸ் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் ஹி வில் டர்ன் பேக் டு பாஷா. அவரோட பாஸ்டோட அந்த ஒரு ஆல்டர் ஈகோக்குள்ள அவர் போற மாதிரி தான் அந்த கதை. ஸோ அது வந்து ஹை ஆக்டேன் ஆக்ஷன் ஃபிலிம்னு சொல்ல முடியாது. பட் இட் ஹேஸ் வெரி இன்டென்ஸ் சீன்ஸ் அண்ட் ஃபைட்ஸ். ஹை ஆக்டேன் ஃபைட்ஸ் இருக்கு. அண்ட் இட்ஸ் காட் வெரி வெரி இன்டென்ஸ் டிராமா ஆல்சோ. ஸோ ஹை ஆக்டேன் ஃபிலிம்ஸ் அப்படின்னா அந்த கதைக்குள்ள ஆக்ஷன் இருக்கும். இப்போ விஸ்வரூபம் சீரீஸ் கூட அப்படிதான். விஸ்வரூபம் வந்து ஆக்சுவலி அந்த நிசாம் அஹமத் காஷ்மீரி அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட்டோட கதை. அவரோட அல்டிமேட் பர்பஸ் அப்படிங்கிறது என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இட் இஸ் டு ப்ரூவ் தட் ரிலிஜன் ஹேஸ் நோ ரோல் டு பிளே இன் டெரரிசம் அப்படிங்கிறது தான் அந்த கேரக்டர் வந்து ப்ரீச் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு கருத்தை அந்த படத்துலயும் வந்து டிராமா நிறைய இருக்கும். ஸோ அந்த வரிசையில தான் வருது இந்த துப்பாக்கி, சேதுபதி ஐபிஎஸ், மங்காத்தா, இதெல்லாம் வந்து ஹை ஆக்டேன் ஃபிலிம்ஸ். தே ஆர் வெரி இன்டென்ஸ் பை நேச்சர், பட் தே ஹேவ் ஹை ஆக்டேன் ஆக்ஷன் சீக்வன்சஸ். ஆனா பெரும்பாலும் நம்ம நாட்டுல ஹை ஆக்டேன் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்த்துருக்க மாட்டோம். இப்போ ஒரு ஜான் விக் மாதிரியும் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியும் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இப்போ லோகி சாரோட இன்டர்வியூ நம்ம பார்க்கணும். அந்த லோகி சாரோட இன்டர்வியூல வந்து என்ன வந்து அவர் சொல்லியிருக்காரு தலைவர் 171 பத்தி அப்படின்னு கேட்டா, அப்கோர்ஸ் இட் இஸ் an ஆக்ஷன் ஃபிலிம். பட் ஆனால் ஒரு புது ஜான்ரா நான் ட்ரை பண்ணுறது இதுவரையும் பண்ணாத ஒரு ஜான்ரா ஒன்று ட்ரை பண்ணுறது. ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு இதை பற்றியும் சொல்ல வேணானே. அண்ட் இட்ஸ் கோன் பி ஒரு ஹை ஆக்டேன் ஆக்ஷன் ஃபிலிம் ஃபார் ரஜினி சார் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ். ஓகே, ஹவ் எக்ஸைட்டட் இஸ் வெரி எக்ஸைட்டட். நான் சொல்லி முடிச்சோன்னே நானும் அனியும் தான் கதை சொன்னோம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் அங்கிருந்து சொன்னார். அண்ட் சொல்லி முடிச்சோன்னே எக்ஸைட்மெண்ட்ல ஹி கேம் அண்ட் ஹக் மீ. அப்புறம் எனக்குமே பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. என்ன இருந்தாலும் ரஜினி சார் அவர் தலைவர் பிளே பண்ற கேரக்டரை சுற்றி தான் வந்து சுற்றி வயலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் வந்து ஒரு வயலண்டான கேரக்டராக இருக்கும், ஒரு வயலண்டான ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டரா இருக்கும். அண்ட் அந்த கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல படம் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறது தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அவர் சொன்ன அந்த ஹை ஆக்டேன் ஆக்ஷன் ஃபிலிமா இருக்கும் அப்படின்னு சொல்றது வச்சுட்டு அந்த சென்ஸ்ல நம்ம பார்க்கும்போது இட் வில் பி ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். நம்ம நிறைய பார்க்காத ஒரு விஷயமா இருக்கும் இது.
இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்டாக இருக்கும். அதனால தான் வந்து அவங்க எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்சஸ் பற்றி பேசுறதுனா நான் வந்து நிறைய பேசிகிட்டே இருப்பேன். எனக்கு வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபிஸ்ட் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கன்ஸால சுடுறது தவிர எனக்கு வந்து கையால் சண்டை போடுறது, அது வந்து அந்த மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மிக்ஸ் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் அண்ட் ஒரு சர்ரியலிஸ்டிக்கான ஃபைட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அந்த பேசிஸில் பார்க்கும்போது இந்த டிரான்ஸ்போர்ட்டர் அந்த படங்களில் வர அந்த ஃபைட் உரியடியில் வந்து அந்த ஒரு இன்டர்பிரேஷன் சீக்வன்ஸ் நடக்கும் இல்லையா, அந்த சீக்வன்ஸை வந்து நம்ம ஹை ஆக்டேன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு 2.0 வேணா சொல்லலாம். 2.0 வந்து அந்த பக்ஷிராஜன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து இதில் மொபைல் டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸில் சம்மந்தப்பட்ட எல்லாருடைய உயிரையே எடுக்கும். ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு வந்து அவங்கள கொலை பண்ணும். அதை வந்து தடுக்கிறதுக்கு 2.0 அப்படிங்கிற கேரக்டர் வந்து வெளியே வந்து அது எப்படி வந்து பக்ஷிராஜன் வந்து அழிக்குது அப்படிங்கிறது தான் வந்து அந்த படத்தோட களம், அந்த படத்தோட பிளாட். ஸோ இட் இஸ் ஹை ஆக்டேன் ஆக்ஷன் ஃபிலிம். ஸோ அப்படி பார்க்கும்போது தலைவர் 171 வில் பி ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஸோ அந்த விதத்தில் அது வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான படம் தான். அது வேற லெவலில் வரும் அப்படிங்கிறது தான் மெயினாக வந்து அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து ஸ்க்ரீனுக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஆகும்போது அவங்க நல்லா வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னா, உங்கள் பாஷையில் சொல்கிறதுனா 1000 கோடி அவ்வளோ சொல்லலாம். அண்ட் இட் இஸ் லைக் ஆப்டிமிசம். நம்ம வந்து அப்படி ஒன்று அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு வேணும். அதுக்காக தான் நான் வந்து அப்படி நான் சொல்கிறேன். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அது வந்து நல்லா வந்துருச்சுன்னா தமிழ் சினிமாவுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்கும் அந்த படம். இப்போ வந்து ரஜினி சார் எதுக்கு வந்து லாங்கஸ்ட் சர்வைவிங் ஆக்ஷன் ஹீரோன்னு தெரியப்படுறாரு அப்படின்னா, அவர் பண்ணுறதை வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிடிக்குது. அண்ட் ஆல்சோ ஹீஸ் மோர் லைக் பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா அவர் முன்னாடியிலேருந்தே வந்து ஹீஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஆர்டினரியாக போய் எக்ஸ்ட்ராடனரியா எவால்வ் ஆவார் அந்த படத்திலே வந்து ஒரு கட்டத்தில். அப்படி பார்த்து பழகுனதுனால இன்னைக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இருக்காரு. அவர் என்ன பண்ணணும் நமக்கு வந்து நம்ப தோணுது. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து சினிமானா என்னன்னு நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு, முன்ன மாதிரி கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கூட ரஜினி சாரால ஒரு சில விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஸோ அதனால வந்து இந்த கேரக்டர், இந்த தலைவர் 171 அவர் பண்ண போற அந்த கேரக்டர் வந்து அவர் தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த ஃபில்ம். ஸோ 2 மாதத்துக்குள்ள 400+ சப்ஸ்கிரைபர்ஸ், 427 சப்ஸ்கிரைபர்ஸ். அது வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தது. என்னை நம்பி என்னோட கண்டென்ட்டை பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு நன்றி. அண்ட் பிக் பேர் ஹார்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் மீ. உங்களுக்கு இன்னும் குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆக்ஷன் சீக்வன்ஸை பற்றி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் ஆஃப் தண்டர் பை ராணேஷ் மகேஷ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.